அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய என் அருமை பிஸ்னஸ் சொந்தங்களே, ஆர்பிஐ பிஸ்னஸ் சொந்தங்களே, அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இன்னமும் இந்த பணத்தை வரும்னு நம்பிட்டு இருக்கீங்களா? சார் அருண் சார் போட்ட வீடியோவை பாருங்க. பார்த்த பிறகுமா நம்புறீங்க? 186 தடவை ஃபோன் அடித்து எடுக்காதவன் ஒரு பிஸ்னஸ் மேக்னட். அவன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு அர்த்தமா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் 186 நடையை அடிக்க விடுவான் ஃபோனை? இந்த செந்தாமரையால் பாண்டிச்சேரியில் அவர் இறந்து போனார். அவர் குடும்பம் நடுரோட்டில் நிற்கிதுன்னு சொல்கிறாப்புல. இப்போ செந்தாமரை செத்துட்டானா அவன் குடும்பம் நடுரோட்டில் நிற்கும். நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மலாம் பணம் கொடுத்துருக்கோம், இப்போ சொத்து சேர்த்து வச்சுருக்கான், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். கொடுத்தவங்க காசெல்லாம் கேட்டால் திருப்பி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளெல்லாம் கதறி பதறி துடிச்சு அப்படி தான் நடக்கும் போருக்கு. நாள் எதுமா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானோ. நான் வந்து செந்தாமரையாக இருக்கட்டும், அஸ்வின் ராவாக இருக்கட்டும், ராதிகா அஸ்வினாக இருக்கட்டும், எல்லாம் காளிதாஸாக இருக்கட்டும், அம்பிகாவாக இருக்கட்டும், எல்லாம் போகிற கதி எல்லாம் புள்ளிவெல்லாம் வச்சுருக்கானோ. வருஷத்தில் நாள் எதுமா வேண்டான்னு நினைக்கிறான். அந்த கடவுளை அவனெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வாரம்னு சொல்லி வாங்கி பிஸ்னஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணானோ. இன்றைக்கி 5 வருஷம் ஆகிடுச்சி. பல குடும்பத்தை சீரழிச்சிட்டானோ. இந்த சொச்சம் மிச்சம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான், ஃபோன் ரெஸ்பான்ஸு கிடையாது, வாங்கின பணத்துக்கு பதிலும் கிடையாது. இது பிஸ்னஸும் கிடையாது, பணம் வரப்போகிறதும் கிடையாது யாருக்குமே. அதனால் இதை இந்த பிஸ்னஸையும் நம்பாதீங்க, நம்ம கொடுத்த பணம் வரும்னு நம்பாதீங்க. திருட்டு போயல்கிட்ட நம்ம 1ஆம் நம்பர் திருட்டு போயல்கிட்ட மாட்டிக்கிட்டோம். 1ஆம் நம்பர் திருட்டு போய அஸ்வின் ராவு, 2ஆம் நம்பர் திருட்டு போய செந்தாமரை கண்ணா, 3ஆம் நம்பர் காளிதாஸ். இவன்லாம் திருட்டு போயலும், நல்ல போயலும் கிடையாது. இவன் அப்பா ஆத்தாலாம் நல்லவனுக்கு பிறந்தவனே கிடையாது. இவன் காளிதாஸ் இருக்கான, அவன் ஒரு 6 மாதம் முன்னாடி டைம் வாங்கிட்டு போனான். இன்றைக்கி யார் ஃபோனுமே எடுக்க மாட்டேங்கிறானோ. இப்போ நான் இல்லை, இப்போ பொதுவாக பேசுவோம். பணம் கொடுத்தவன் எவன் ஃபோனையுமே எடுக்கிறதில்ல, எவனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அப்படியே பேசினாலும் வாட்ஸ்அப் காலில் வரான், அப்படியே பேசிட்டு ஏமாற்றிட்டு போடுறான். இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்கிறான். இவன் ஆத்தாளுக்கு தான் இவனெல்லாம் பிறந்திருக்கான்ல. இவன் அப்பனுக்கு தான் இவன் ஆத்தா பெற்றிருக்கான்ல என்னங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. என்னென்னா 51 லட்ச ரூபா போட்டிருக்கேன், அஸ்வின் ராவ்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். செந்தாமரைகிட்ட தான் கொடுத்துருக்கேன், அவனும் எடுக்க மாட்டேங்கிறான், பிளாக் பண்ணிருக்கான். இதெல்லாம் நல்லதா? இது காலம் பதில் சொல்லணும். என்றைக்காவது ஒரு நாள் இவன் மண்டி இடுவானோ, அத்தனை பேரும் மண்டி இடுவானோ என்றைக்காவது ஒரு நாள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, நெருங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த பிஸ்னஸையும் நம்பாதீங்க, இவனோலையும் நம்பாதீங்க. 1ஆம் நம்பர் திருட்டு போய் அஸ்வின் ராவு, செந்தாமரை கண்ணா, காளிதாஸ், அம்பிகா, இவங்க தான் சுத்தமாக எல்லாரையும் காலி பண்ணது. ஆனால் இவன்லாம் என்ன கதிக்கு போகிறானே தெரியல. பாவம் எல்லாரையும் ஏங்க வச்சு தவிக்க வச்சு பணம் தான் என்ன ஆக போகுது? வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. இதை நான் 4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆணித்தரமாக. இந்த பிஸ்னஸையும் நம்பாதீங்க, இவனோலையும் நம்பாதீங்க. இந்த பிஸ்னஸும் ஏமாத்து வேலை, இவனோலையும் ஏமாத்துக்கார போல. உன்னோல்ட்டேருந்து பணம் வாங்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணுமோ வழியை, இந்த பிஸ்னஸை முடிஞ்சு பணம் வரணுன்ட்டு நம்பிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு அடிமுட்டாலும் உலகத்திலே இருக்க முடியாது. நன்றி.